ஏற்க முடியாது என்று எவனாலும் சொல்ல முடியாது போடா. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசை எவனும் தனி மறந்தான். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசை எவனும் தனி மறந்தான். சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழலுற உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசை எவனும் தனி மறந்தான். தாய் தந்தையானாலும் தாரமாக இருந்தாலும் தலைவலியே உனக்கு வந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தமையனாக ஆனாலும் தங்கையாக இருந்தாலும் உனது நெஞ்சின் துயரம் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? அட மண்ணை பிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்கும் பாரு. அதை போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. எது வந்தாலன்னு வந்து போனாலன்னு இன்று மாறாது மாறாது வானம் தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மறந்தான். தேசம் போட்டு வந்தவர் தான் எத்தனையோ மேடையிலே ஆடியவர் யார் யாரோ அத்தனையும் பார்த்தேனே. வீடு மீண்டு காடாச்சு, வேடலாங்கள் போடாச்சு. வந்த பறவை பறந்தாச்சு, ஓய்வு காலம் போயாச்சு. வழி தாங்கி பழகி போச்சு, இடி தாங்கி கம்பியாச்சு. இங்கு மேடு வள்ளம் ஏது, குழி தாண்டி பழக்கமாச்சு. எது வந்தாலுன்னு வந்து போனாலுன்னு இங்கு மாறாது மாறாது வானம் தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மறந்தான். சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சுழலுற உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசை எவனும் தனி மறந்தான். நாங்கள காட்டு காவல் போறோம், நீங்க வரீங்களா? நாங்க எல்லாமே நீங்க காவலுக்கு போவோம். உங்க எல்லாமே இன்னைக்கு காவலுக்கு போயிருக்கோமா? எங்க போனாலும் உங்களை கூட்டிகிட்டே தான் போவோம். அதுக்கு முன்னால முன்புட்டு நகையை போட்டு வெட்டி கழுத தனியா போனா என்ன ஆகுறது? அதுக்கு தானே உங்களை துணைக்கு கூப்பிடுறேன். இதை அறுத்துட்டு போறவங்க ஏமாந்து வருவாரு, 10 ரூபாய் கூட பெறாது. அதுக்கு முன்னால நான் ஒருத்தரை விரும்புறேன். யாருமா அந்த ஒருவர்? அவரு வீரத்தேவன் இருக்காருல்ல, சரி, அவர் நான் விரும்புறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கிட்டே கேளுங்க. இப்பதான் வள்ளியம்மா ஒருத்தவரை விரும்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நீயும் வந்து விரும்புற. ஏப்ப நானும் விரும்ப கூடாதுன்றியா? எத்தனை பேர் தான் அப்ப நாங்கெல்லாம் தெருவுல திரியறதா? உனக்கு யாரும் கிடைக்கிறவங்க வருத்தப்படுறியா இல்ல எப்படி? இல்லம்மா அப்படி இல்லனே, நான் ஒருத்தர் விரும்புறேன். தங்கச்சி யாராவது விரும்பி வந்து சேர்த்து வைக்கணும். இப்பெல்லாம் வருத்தப்படக்கூடாது. எப்போ உன் கடமையை முடிப்பேன் நீ? நான் வீட்டை விட்டு போனா உனக்கு கல்யாணம் ஆகும். உன் கூடவே இருக்கவா? அந்த சம்பவம் எப்போ நடக்கும்னு காத்திருக்கேன். பத்தியா, உனக்கும் ஒரு ஆசை இருக்கு, எப்படா விரட்டிடுவோம் இம்சை இல்லாம இருப்போம்னு. அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனா ரகசியமா வச்சுக்கணும். எதுக்கு தெரியுமா உன்னை வீட்டை விட்டு போக சொல்றேன்? ஏன்னு நீ வீட்டுல வைக்கிற ரசம் விஷம் மாதிரியே இருக்குடா. அத்தாச்சி வைக்க அருமையாயிரு, கவலைப்படாம இரு.
என்னோட காதல சொல்றேன். நல்லா சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ அண்ணே, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கும் தங்கச்சி தானா? சரி விடுங்க, தங்கச்சி தங்கன்னு சொல்லி வந்த வழியே விட்டுட்டேன் நான். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கேத்தனும், உறவராகவே உதயமாகி வருது நமது ராகமினைய, இது அடிமையான மனதும் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். ஊற்று போலவே பாட்டு வந்தது உன்னை கண்டதாலே, பாவை நெஞ்சையே பாட வைத்தது அன்பு கொண்டதாலே. உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்த காந்த கண்ணில், நன்றி சொல்லியே என்னை சேர்க்கிறேன் என்று உந்தன் கையில். இந்த நாவல் தீருமோ உத்தவாத மோதையில், எந்த ஜீவன் சேருமோ உந்தனாத வேள்வியில், எண்ணம் நீ வண்ணம் நீ, எங்கு நீ எங்கு நீ, வீரம் போலே உந்தன் பேர் போதும் உள்ளம்தான். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். நாத வெள்ளமும் கீத வெள்ளமும் மாறி தந்ததே, பாடுகின்றையே வாழ வைக்க வாசல் வந்ததே. நீனே தன்னையே கையில் ஏந்திடும் ஞான வெள்ளியே, வெள்ளி தாமரை பூவில் ஆடு செல்வியே, உந்தன் வாக்கு மேடையில் இன்று ஆடும் கேள்வி, எந்த நாளும் ஏங்கையில் என்னை ஏற்றும் ஏனையே, அன்னை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா, நீதான் செல்லும் நீராதே கீதம் சங்கீதம். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கேத்தனும், உறவராகவே இது உதயமாகி வருது நமது ராகமினைய, இது அடிமையான மனது. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். நீ இந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். நான் வந்துட்டே காவல் போது வள்ளி மாறினேன். வள்ளி முன்னால ஒரு தோழி வரா பாருங்க, அழகுன்னு அழகு, பேர் அழகு. அவளை பார்க்குறீங்களா? அடியே ஒட்டட ஒட்டட கம்பத்துல ராசா விட்டுட்டு போனாலே அம்பத்துல. ஒட்டட ஒட்டட கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில, ரெண்டு உள்ள எங்க கத்தில, ரெண்டு உள்ள எங்க கத்தில, இந்த கதைய எங்க சொல்ல, நான் அந்த கதைய எங்க சொல்ல.
இருந்த கூட்டம் எங்கிட்டு போச்சு? மழை வந்துச்சு, எல்லாம் புசுவோட மழை வந்துருச்சு. மழை வந்தால் நல்லது, கோவிலுக்கு நல்லதா. துடியான தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மழை வரும் உண்மையிலேயே. ஆனால் ஆத்தா மாருக எங்களை பார்க்குறதுக்கு மறுபடியும் வந்துட்டு விட்டுட்டு போக மனசு இல்லை. என்னத்தான் யாரு கண்டது விட்டுட்டு போக மனசு இல்லையா, இல்லை கொடுத்த வரி காசுக்கு ஒழுங்காக நடிக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகத்தில் கூட உக்காந்துருப்பீங்க. நீங்கள் இருந்து பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் சாமி பார்த்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் முழுசாக நடிப்போம். நாங்கள் நடிக்காட்டி 3 நாளைக்கு எங்களுக்கு நீர் கசிவு வராது. அந்த இதுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் நடிப்போம். ஆமாம், நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? நல்லா இருக்கணாத்தா, நெசமாத்தானா? அதே அப்பா, இந்த புளு கலர் சேலை கட்டின ஒரு ஆத்தா தான் சொல்கிறேன் நல்லா இருக்கேன் சூப்பர்னு. ஆனால் இப்படின்னு சொல்கிறேன் நல்லா இருக்கேன்னு சொல்கிறியா இல்லை என்னன்று அப்படின்னு சொல்கிறேன் தெரியல. எல்லாத்தையும் இருக்கணாத்தா? ஆத்தாடி பார்க்குறதுக்கு ஒப்புதா? சூப்பரு. சூப்பர். நீ இப்படி சொல்லலே தெரியுது நீ மண்ணவாரி தூத்துற வென்னுட்டு போ. அக்கா அழகா இருக்கண்ணா. என் தங்கச்சி தான் சொல்லுதா? எந்த தங்கச்சி தான்? அது லேசாக கையை மட்டுங்க. ஆத்தாடி அந்த காப்பி கலரில் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். என் தங்கச்சி சொல்லுது அழகா இருக்கேன். அக்கா இப்போதைக்கு அழகாத்தான் இருப்பேன். மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னா ஆவரங்குளத்தில் என்னை சாணி வறக்க கூட கூப்பிட மாட்டேன். ஆவரங்கட்டில் முகர் லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கும். நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கே போகிறோம் தெரியுமா? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போகிறோம். நான் வந்துட்டேன், என் தோழிமா வந்திருப்பா. ஆனால் உண்மையிலேயே இந்த மழைக்கும் வாடி அடியே அடியே எப்படி இருக்க? ரெடி தனியாக புலம்புற ஏண்டி? என் நிலமா அப்படி தாண்டி இருக்கு. அதனால தான் உன் கூடவே வந்துட்டேன் நான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. ஏண்டி அடியே ரொம்ப அழகா இருக்கியே. உன் அழகு ரகசியம் என்ன? மை செட்டுக்கார் மோத்திரத்தை வாங்கி தைக்கிறேன். அதையே வாங்கிதே. அதான் பவர் அதிகமாக இருக்கும். பழுச்சு பழுச்சு பழக்க வழக்கம் சரியில்லையே. உன் கூட சேர்ந்து நான் போறேன். ஏண்டி அடி என்னடி அப்புறம்? ஏண்டி கோவப்படாதடி. அப்படி இல்லடி, எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு உனக்கு கோவம் வந்துடும். கோவம் வரத்தான், கோவம் வர மாதிரி நீ பேசுற. ஏண்டி அப்படின்னா? அப்பா பாத்தியா? பார்த்தது இல்லடி. ஏய், இன்னும் பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா தவறி. அந்த அப்பா இல்லடி, வேற வெள்ளை மாப்பா அப்பா பாத்தியான்னு. அந்த அப்பாவா? அவரை பார்த்தண்டி. என்ன சொன்னார்? மலைக்கு லேசா செல்லுப்பு எடுக்கலன்ட்டார். ஏய், வயசானவர் போட்டு ஏன் தொந்தரவு பண்ற? ஏண்டி? அவர் ஏதோ விஷயம் சொன்னாரா? அத கேக்குறியா? ஆமா. கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போக சொல்லியிருக்கேன். உன்னை கூட காட்டு காவலுக்கு போயிருக்கியா? நான் போனதே இல்லடி. பழக்கமே இல்ல. சத்தியமா. ஏண்டி போய் சொல்ற? ஏண்டி இப்படி காவல் பார்த்ததே இல்ல நீ? போனதே இல்லடி. சரி, இதுவரைக்கும் நான் எந்த காட்டுக்கும் போனது இல்ல. எனக்குமே பயமாவே இருக்குடி. நீ இப்ப காட்டுக்கு போனது இல்ல? ஏய், பெரிய பெரிய மிருகம்லாம் இருப்பான். நான் போனதில்ல. அப்ப சத்தியமா நிஜமாலே போனதில்ல. காட்டுக்கே போனது. நீ மனு சத்தியா? நான் பண்ணுவேன். அன்னைக்கு அப்புறம் மானாமதுரை ஆத்துக்குள்ள சீமக்கருக்குள்ள தெரிஞ்ச. ஏய், அது நான் இல்லடி, வேற ஆளோ. வேற ஏன் ஞாபகத்துல பாக்குறியாக்கா? அது போல கண்ணுக்கு காவல் போகணும். ஆனா அடக்கமான பெண்ணா இருக்கியே. ஆமாடி. அடக்கமான பெண்கள் எங்க பார்க்கலாம் நம்ம? அடக்கமான பெண்கள்லாம் சுடுகாட்டுல தான் பார்க்கலாம். அந்த அடக்கம் இல்லடி, குணத்துல அடக்கமான பெண்கள் எங்க பார்க்கலாம்? குணத்துல அடக்கமான உன்ன போல என்ன போல பெண்கள்லாம் பள்ளிக்கூடத்துல பார்க்கலாம். ரொம்ப அங்க அடக்கமா தான் இருக்குல்ல. அங்க இருக்குந்தட்டிக்கு அடக்கமா இருப்போம். அதை தாண்டி பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில போயிட்டோம்னா அடக்கமா இருக்கிற பொம்பளை அகட்டி பொம்பளை ஆயிரும். உன்ன மாதிரி உன் கூட சேர்த்துக்க அவங்களை. சரி, காவல் போகணும். ஆமாடி. அம்மா கூப்பிடுவோமா? அம்மாவா? என்னடி சத்தம் போடாத. ஏண்டி? எல்லாரும் காட்டுக்கு போறவங்கள. ஆமா, ஆளுங்கெல்லாம் பாக்குறாங்க. ஏய், பார்த்தா என்ன? சரி, காவல் பொருள் அம்மா கூப்பிடுவோமா? ஆமாங்க. அம்மா அப்படி கூப்பிடக்கூடாது. வேற எப்படி நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. அம்மா. இதே அடப்படுத்த மாடு. அம்மா. அம்மா வாங்கம்மா. மலை
நேரத்துல அள்ளி எடுப்பேன் அப்புறமா மத்ததெல்லாம் கேட்டு ரசிப்பேன் மலை கெடுத்து வந்து சூடி ரசிக்க எல்லாருமா மங்களம் உண்டாகட்டும். வாமா, யார் நீ? இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லை. ஆனா பார்க்க ரொம்ப பணிவா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. யார் பண்ணீங்க? உங்க அப்பா என்னை சேர்த்திருக்கிறாரு. அப்பா உன்னைய சேர்த்திருக்காரா? ஆமாங்கம்மா. அப்பா எதுக்கு உன்னைய சேர்த்து வச்சிருக்காரு? உங்க அம்மாக்கு வயசாகி போச்சு. என்னடி தப்பு தப்பா பேசுற? நாட்டுக்கு தலைவன் என்னுடைய தந்தை. அவர் என்ன செஞ்சாலும் சரியான முறையில் தான் செய்வார். ஆமாங்கம்மா. சேர்த்து வச்சிருக்கானா? எதுக்கு சேர்த்து வச்சிருக்காரு? உங்க அப்பா வேலைக்காக என்னை சேர்த்திருக்கிறாரு. வேலைக்கு தான் இந்த பிள்ளை இருக்காளே, அப்புறம் நீ எதுக்கு? இவ சரியா பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி. பாத்தியா, நீ சரியா பாத்திருந்தீனா உன்னை நீக்கி இருக்க மாட்டார். நீ சரியா பார்க்கல, அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டாரு. அப்பா வேலையை விட்டுட்டு ஆமா, ஒவ்வொரு நேரம் அப்பா வேலையை விட்டுட்டு இவ சொந்த வேலைன்ட்டு போயிடுறாங்க. சொந்த வேலையடி ஏன் கூடவே இருக்கிறதால அப்பாவுக்கு கஷ்டமா போகுது. இப்பொழுது நான் வள்ளியம்மா கூடவே இருக்கேன். ஆமா, அதனாலதான் உன்னை வேலைக்கு வச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் உங்க அப்பா சேர்த்திருப்பாரு போல. அப்படியா? ஆமாங்க. நீ நல்லா சரியா ஒழுங்கா வேலை பாக்குறியா? நல்லா. அப்புறம் உன்னைய விட்டுட்டு வேற யாராலும் சேர்த்துப்பாரு. ஆமா, அப்படியெல்லாம் குறை சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறேன். அப்படியா? எல்லா வேலையும் அப்படி செய்வேன். உங்க அப்பாட்ட கேட்டு பாருங்களேன். அப்படியா? ஆமா. சமைக்கலாம் தெரியுமா? சமைக்க தெரியும். இந்த நாள்ல உங்க அப்பா லெமன் சாதம் கேட்டாரு. எலும்பச்சம்பளம் 2 பழம் வாங்கி நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டு என்னைய பாராட்டினார். அப்படியா? நேத்து தயிர் சாதம் கேட்டாரு. பசு மாட்டு பால்ல தயிரை கடைஞ்சு தயிர் சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டு அப்புறம் வேற என்ன செய்ய தெரியும்? இன்னைக்கு மத்தியானம் ஒரு 2 மணி இருக்குமா, எனக்கு புளி சாதம் வேணும்னு சொல்லி கேக்குறேன். சரி, என்ன பண்ண? படக்குன்னு புளுத்தி கிண்டி புளி ஊத்தி கிண்டிமா புளி சாதம் கிண்டி கொடுத்தேன். சாப்பிட்டு என்னைய பாராட்டினார். சரிதான். அது போல இப்ப உங்களோட சேர்ந்து என்னை அனுப்பிட்டு இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதுவரை காட்டுக்கு போயிருக்கீங்களா? போனதே இல்லம்மா. அப்பா ஏதாவது தகவல் சொன்னாரா? சொன்னாருமா. என்ன சொன்னார்? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போக. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை. கருந்தனை இருக்கு, சிந்தனையா இருக்கு. கருந்தனை நம்மளுக்கு சிந்தனை செந்தில் வடிவே. எதுக்கு முருகன் கொடுக்கணும் ஏதாவது சொன்னாரா? முருகனுக்கு சூடு குடிச்சுக்கிட்டாம்ல. முருகனுக்கு சூடு பிடிச்சுக்கிட்டா? அதுக்கு என்னடி இது புது கதையா இருக்கு? முருகனுக்கு சூடு பிடிச்சுக்கிட்டுங்கிறது நானும் சொல்லி பார்த்தேம்மா. முருகனுடைய சூட்டை தணிக்க முடியுமா நம்மளால? நம்மளால தணிக்க முடியாது. முடியாதுல. தணிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளு. யாரு? மானாமத பஸ் ஸ்டாண்ட்ல இளநீ கடை போட்டிருக்காரு. அவர்கிட்ட 2 இளநீ வாங்கி குடிச்சா சூடு தணிஞ்சு போகும். என்னடி இது? ஆமா, முருகனுடைய சூட்டை தணிக்கணும், அவர் மனதை குளிர் வைக்கணும். அப்பதான் அவருடைய சூடு தணியும். அப்ப செந்தினையை குளிர்ச்சி தன்மையோட முடியாது. அதுதான் அவருக்காக நாம கொடுத்து பெருமையை தேடிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகா இருக்கீங்க. காட்டுக்கு போயிருக்கீங்க? அது வரைக்கும் போனதே இல்லம்மா. யார் காட்டியும் பார்த்திருக்கியா? யார் அழைச்சு போய் காட்டிருக்காங்களாடி? இவ என்னைக்காவது காட்டுவான்னு பாக்குறேன், காட்டவே மாட்டாமா. ஏண்டி? நான் அதுக்காக தாண்டி உனக்காக பண்ணுலாம் வாங்கி கொடுத்தேன். பண்ணு காட்டவே காட்ட மாட்டான். சரி, அங்க பாரு. எதம்மா? அதான் ஆத்தாடி எந்த நதி மலை? என்ன என்ற எங்க இருக்கு அந்த மலை? 5 மலை. அதானே. என்ன எண்ணிக்கை அதிகமா போயிட்டு இருக்கு? என்னது? 1 6. உனக்கு கண்ணு சரியா தெரியலடி. எனக்கு 4 மலை தெரியுது. 4 எங்க தெரியுது? ஆனா 2 மலை கொஞ்சம் பெரிய மலை, 2 மலை கொஞ்சம் சின்ன மலை. அந்த தெரியுது பாருங்க. பார்வே சரியில்லை மோய். மரத்தை பாக்குறான்னு நினைக்கிறேன். இல்லப்பா, அது இந்த மேக முட்டமா இருக்கா, அதை பார்த்துட்டு இந்த கண்ணு தெரியாத முண்டம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியும். முகர கடைய வரும், முகர கடைய. ஏண்டி அது என்ன மலையாடியது? மேக முட்டமா இருக்கு. ஓ, எனக்கு தான் சரியா பார்வை மக்கு பார்வை. மக்கு பார்வை. நல்ல பார்வை. அது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. பிள்ளை குட்டி இருக்கா? நம்ம பிறக்கல. ஏன்? கற்பப்பை இல்லம்மா. கற்பப்பை இல்லையா? என் வீட்டுக்கார்ட்ட நானும் சொல்லி பார்த்தேன். என்ன? கேர்பை வச்சா அதை அடிங்க 2 உள்ள வைக்கணும்ட்டு மாட்டம்ட்டாரு. கேட்காமலே இருந்திருக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, சொல்ல நீ ஏதாவது ஓ சமத்து ஏதாவது பண்ணிக்க. அதுல பறவைலாம் வந்துட்டே இருக்கு. ஆமாங்கம்மா. விரட்டி விட்டுருவோமா? ஒரே விரட்டா விளையாடுவோமா? ஆமா, விளையாண்டு விரட்டுவோமா? சரி, உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்கலான்னு ஆசைப்படுறேன். எனக்காக இந்த ஊருக்குள்ள. ஆமா, வேற கல்யாணம் பண்ணி அப்பயாவது குழந்தை பிறகுதான் பார்க்க முடியும். சரிங்கம்மா. இல்லடி, சொல்லும் போது உனக்கு தான் கருப்பு பையன் இல்லையே, வேற எந்த பையன் வச்சு குழந்தை பெற்றுக்கிறது? கல்யாணமே உனக்கு வேண்டாம். நீங்க பாக்குற மாப்பிள்ளை வரும்போதே ஒரு கட்ட பையோட வர சொல்லுங்க. கட்ட பைய வச்சு எங்க வச்சு குழந்தை பெற்றுக்கிறது? ஓ, கடையில போய் வாங்குற பொருள் நினைச்சுக்கிட்டியாது? ஆண்டவன் படைச்ச உடம்புல எப்படினாலும் இந்த வவுத்துல ஒரு பிள்ளை வரக்கும்னு. இது வயிறாடி, இது கர்மாந்திரம் பிடிச்சா. என்னடி இது? அங்க வச்சே 2 உரசாக்க கட்டி விடுங்க, கரெக்டா இருக்கும். ஏண்டி நான் என்ன செய்யறது? பிளேடு வாங்கி வச்சிருந்தேன், 78 3 ரூபாய்க்கு விதியத்தை வேவன ஏன் பிளேட தூக்கிட்டு போயிட்டேன் ஜரைக்கு. அது மருது பய தானே. போவோமா ஒரு கோலோ கோலோ எங்கெங்கோ போடும் பொண்ணு யாரோ பாடு காணலூரோ காலவியா
பரவாயில்ல வந்துட்டே இருக்கு சரிம்மா. வரட்டுமா அலலோ அலலோ அலலம் சாலலவே என்னடி இது உங்களை முகரை பத்தி எங்கடி உள்பாட்டம் உள்பாவோட எடுக்கவே மாட்டேன் உள்பாவோட எடுப்போம்னு மதுரை போத்திச்சு போற ஒரு பாவோட 200 சொல்றான் கடையை விட்டு வெளியே வந்து 4 டவுசர் 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதாண்டி காத்தோட்டமா நல்லா இருக்கு சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி குட்டங்களா சின்ன சிட்டகளா செம்பருத்தி குட்டங்களா நம்மளோரங்களா வந்து வந்து போறீங்களா ஆளலோ 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 ஒண்ணு கூட பகல என்ன காரணம் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை கூடாது கண்டிப்பா. யாரு கடை இருந்தாலும் மாறி கடை நிக்காது ஆமாம்மா. இப்படி கூட்டம் பண்ண விட்டாம ஆளுக்கு ஒரு பிரமாணத்தை முருகன் எடுத்து போற இருக்கட்டும் வெட்டலாமே. வேலிமலை சாரல் தவம் முடிவுல வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு சரிம்மா. மதிப்பு குறைவது யார் வந்தாலும் வந்தா என்னையும் மழைகள் ஆசீர்வாதம் இருக்கு தாங்களும் ஆசீர்வாதம் சரியா வாங்கி ஆகட்டும்மா. கொண்டு போலாமா போலாமே. ஆலலம் சோ ஓ சோ பெட்டிக்கார மாமா ஏம்மா நான் ஒன்று சொன்னா கோச்சிக்கிற மாட்டீங்களே சொல்லடி தங்கம் 2 மணியும் ஆகி விட்டது ம் ஒரு 3:20க்கு மேல 20க்கு மேல சும்மா இருந்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள வாங்க எதுக்கு ஆயிருக்க போறேன் குண்டியலி விடுவீங்க சீ